நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காலேஜ் போறீங்களா? நீங்க காய்கறி வாங்க போறியா? இப்ப நம்ம ஃபேமஸான ஒரு கடைக்கு போறோம். இந்த கடையோட ஓனர் வேற யாரும் இல்ல, என் பழைய ஃப்ரெண்டு தான். இவர் தான் நம்ம பழைய ஃப்ரெண்டு. அப்போதே நல்ல காலேஜ்ல சேர்ந்து நல்ல படிப்பா எடுத்து படிடான்னு சொன்னேன். இப்ப இப்படி வந்து நிக்கிறான். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, பொருள் நான் வாங்க. 20 rupees. தக்காளி அதே மாதிரி போடு. தக்காளி 10 ரூபாய்க்கு, அரை கிலோவே 10 ரூபாய் தான் போடு. ஏன் நீ எங்கதான் இருக்கியாடா? அசிஸ்டன்ட் இருந்தியா? கடைக்கு வந்தீங்களா? சூப்பர் கஸ்டமர் வந்திருக்காங்க, பெரிய கஸ்டமர். இப்ப காய் வாங்குற இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கனால நம்ம ஸ்ட்ரைட்டா செய்யற இடத்துல போய் நம்ம மீட் பண்ணலாம். காய்கறிலாம் நம்ம வாங்கியாச்சு, வாங்க மேல போலாம். நாங்க வந்து இப்ப சமைக்க போறோம், அதனால பாத்திரம் துளைக்கின்னு இருக்கோம். பிரியாணிக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் இதுதான். ஆஷ்கா வந்து கட் பண்ணி இருக்கா. வெங்காயம் போடுறீங்க. அப்புறம் தக்காளி, அரைச்ச மஞ்சள் சாந்து எங்க போய் வாங்கிட்டு வாங்க. மிளகா தூள், அந்த தூள், இந்த தூள், பச்சை மிளகாய், இது என்ன ஏதோ சுபாஷி. அதுக்கு நீங்க வருவாங்க. நீங்க வந்து வெங்காய தோலை சீக்கிரமா உரிக்கணும்னா தண்ணியில போட்டு வச்சிருக்கீங்கன்னா சீக்கிரமா உரிச்சிடலாம். அப்புறம் கண்ணும் எரியாது. கண்ணு எரியாம இருக்கணும்னா இப்படி கட் பண்ணி தண்ணியில போட்டீங்கன்னா கண்ணு எரியாது, சீக்கிரமாவும் உரிச்சிடலாம். இந்த அரிஞ்சு போட்டா வெங்காயம் டேஸ்ட் போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் யாரும் எனக்கு கேட்க கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே. ஓகே, இப்ப நம்ம கீழே போறோம், சமைக்க போறோம். வாங்க போலாம். வாங்க, ரெடியா? தோலை உரிக்க சொன்னேன். இது காமிங்க, இங்க நான் தோலை உரிச்சு போட்டு இருக்கேன். மேடம் தோல் உரிக்க சொன்னதுக்கு தோலை உரிச்சு இதுலயே போட்டு கை இருக்கிறாங்க தோல் சமைச்சு சாப்பிடுறதுக்கு. வெங்காயத்தை உரி போடுங்க. சரி, இப்ப தண்ணி என்னது? ஐயோ, வீட்டுல சின்ன பாத்திரம் பண்ணக்கூடாது. ஓகேவா? மென்டல மொத்த மண்ணு அடியில தான் இருக்கு. இப்படி வையாத வச்சிட்டியா? இது போட்டியா? தண்ணி திறந்தியா? கையை விட்டு வாஷ் பண்ண, வாஷ் பண்ண, வாஷ் பண்ணிட்டியா? அந்த தட்டை வச்சிருக்கோமா, அந்த தட்டு நான் எடுத்து வச்சிரு. அவ்வளவுதான். அதை பண்ண நானு நிட்டிடு. பின்னாடி பண்றீங்க. எங்க பின்னாடி ஒரு 3 வெங்காயம் வச்சுக்கணும். எங்க கட் பண்ணி நான் அரை வெங்காயம் தான் வெட்டறேன். இந்த மாதிரி நான் வெங்காயமே வெட்டல, இப்ப நான் வெட்டவே போறேன். இப்ப வெங்காயம் தனியா தெரியல. நீ மாலை எடுத்துறல 3 தான் நீ தனியா தூக்கு. இந்த மாதிரி ஒன்னு வந்து நான் ஒரு பக்கம் நான் 3 வச்சிருந்தா அந்த 3 யார் யார் எடுத்தா சொல்லு. நான் இங்க போய் பக்கத்துல தான் எடுக்கல. வெங்காயம் எப்படி கட் பண்ணா? வெங்காயம் எப்படி கட் பண்ணா? இது அலரிப்பு எனக்கு தெரியும். இது யாரே எல்லாரும் கட் பண்ணா சீக்கிரமா முடிஞ்சிரும்ல. கட் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்கன்ற உங்களுக்கு புரியுதா? நெய் என்ன இது? வெடிக்குது. கடைசியில் போட்டாச்சு. எடுத்து வாயா. புதினா எப்படியா போடுறாங்க? லாஸ்டா புதினா வேணுமாடி? ஆனியன் தேவையான அளவு போட்டு. இங்க நிறைய பேர் சமையல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது முக்கியமா நான் விடவே மாட்டாங்க. அவருக்கு கிரேவி கொடுத்தாச்சு. அங்க வெங்காயம் இருக்கு, அதை எடுத்து தள்ளு. எடுத்து தள்ளு. நல்ல இடம். ஒரு வெங்காயம்
திருப்பி ஆகும். உண்மையா ஒரு வேலையும் பிச்சு உப்பு போட்டியா? உப்பு போடல, சும்மா வெங்காயம் வளர்ந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். ஓகே. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் போட நீங்க சாப்பிடலாம். சிட்டில இருக்கவங்க இந்த இலையை மட்டும் தான் போடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. இந்த கண்டுலயே டேஸ்ட் இருக்கு, கண்டுலயே வாசனை இருக்கு, வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாரும் கிடைச்சா போடுங்க. தண்டு பிஞ்சு தண்டு வந்து போடலாம். அந்த மாதிரி முத்தன தண்டு தான் போட முடியாது, அது நமக்கே தெரியும். பிஞ்சு தண்டுலாம் இப்படி உடையும், கட் பண்ணா கட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தாராளமா போடலாம். இதெல்லாம் வந்து முத்தன தண்டு, இதெல்லாம் தான் போடக்கூடாது. இதெல்லாம் தாராளமா போடலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இஞ்சி பூண்டு போடுறோம். ஓகே, 2 ஸ்பூன் நான் போடுறேன். 2.5 ஸ்பூன் போடலாம். இஞ்சி பூண்டு டேஸ்ட் அதிகமாக போட்டால் கசக்கும். ஓகே, அதில் இஞ்சி பூண்டு வாசனை போட வரைக்கும் இஞ்சி வச்சுருந்தோம். மிளகாத்தூள் போடணும், மல்லித்தூள் வேணா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இஞ்சி பண்ணி தாங்க இருக்குது. தக்காளி போட்டுட்டு கொஞ்சமா உப்போட அளவு தெரிஞ்சா இப்பே போட்டலாம், இல்லாட்டி தக்காளி மசிக்கிறதுக்காக சும்மா லைட்டா உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம நசுக்கணும்னே அவசியம் இல்லை, அதுவே மசிஞ்சிடும். சும்மா மூடிக்கிட்டோம், வாசனை போகக்கூடாது, பிடிச்சி வைக்கணும். லெமன் புளிஞ்சு ஊத்துறியா? நவராசத்தை விதவிதமா தயிர் போட்டுக்கணும். அவ்வளவுதான். தயிர் சார் மசாலா போட எப்படி இருப்பேன். பிரியாணிக்கு ஒரு கிளாஸ் வச்சுன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. வர்ற மாதிரி கிரேவி செய்யப்படும். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுட்டு ஆயில் வந்து நம்ம ஊற்றிட்டோம், சோம்பு வந்து ஆட் பண்றோம். இப்போ நாங்க ஆனியன் வந்து ஆட் பண்றோம். அது கூடவே போட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம். போடுடி, பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் ஆட் பண்றியா? ஒன்று யூஸ் பண்ணு. ஆமா, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுது. அவ்வளோவே போடு. பிரியாணியில் இப்போ நம்ம அரிசி போடுறோம். ரொம்ப ஊற வைக்கலாம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஊற வச்ச அரிசி இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஊற வைக்க தேவையில்ல.
பிரியாணி அரிசி போட்டு கிண்டின்னு இருக்கும். தக்காளி போட்டு என்ன போடுற? நல்லா மிக்ஸ் பண்ணி சமையல் பிரியாணி ரெடி ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடு. ஓரமா அரிசி எடு. இங்க வந்து உப்பு எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம போட்டு நம்ம போட்டு ஓகே. லைட்டா சிக்கன் மசாலா ஆட் பண்றியா? இந்த பெப்பர் பெப்பர் பவுடர் 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி. இதுல செல்ஃபி கேமரா இருக்கு. செக் பண்ணினா சரியா? என் கை தான் பாஸ் போடு. சரிடா? கம்பேர் போறேன். வச்சாச்சு. அவ்வளவுதான். எங்க கேப் இல்லல. பாருங்க எப்படி ஆடுது. அதான் ஃபேன். இந்த கேர்ள் அதுல தண்ணி எடுத்து போறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றோம். கரம் மசாலா அப்படியே போட்டுறேன். அங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆனியன் கட் பண்றோம். ஆனியன் ரைத்தாக்காக நாங்க வந்து ஆனியன் கட் பண்றோம். கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு பிரியாணி கிரேவி? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆனா ரொம்ப காரிச்சு. இங்க பாருங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி உருள்கிட்டு இருக்காளுங்கன்னுட்டு. அங்க ஒரு தூங்கிட்டா. இங்க ஒரு காட்டு பிடிச்சா.